PACL அதாவது பேர்ஸ் ஆக்ரோடெக் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலம் முதலீடு பண்ணிருக்கிற முதலீட்டாளர்களுக்கு நிறைய பேருக்கு SMS வரல. இதுக்கு செபி ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த காரணம் என்ன, நம்ம என்ன செஞ்சாக்க உடனடியே நமக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, யாருக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, இன்னும் யாருக்கு எவ்வளவு பணம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட வந்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இறங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. PACL பேர்ஸ் ஆக்ரோடெக் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய முழு விரிவாக்கமும் சேர்த்த PACL இதனுடைய மெயின் MD பாங்கு. அந்த பாங்குவை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 13 டைரக்டர்ஸ் இப்ப அரெஸ்ட்ல இருக்காங்க, கைதாகி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்க வழக்குல சின்ன ஒரு திருத்தம் பண்ணாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்களுக்கு 6% வட்டியோட நீங்க திருப்பி கொடுக்கணும் பாங்கு கிட்ட கொடுத்து சொன்னாங்க. அப்ப அவர் ஒத்துக்கிட்டதுனால அவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மத்த 13 டைரக்டர்ஸ் இப்ப ஜெயில இருக்கிறாங்க. ஓகே, இப்ப PACL 2019 ரீஃபண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இது ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வச்சிருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்க அனுப்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இப்போ சரியான நேம் சேமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புறதாவும் செய்தி வந்திருக்குது. மொபைல் நம்பர் சில பேர் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு SMS கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செபி காட்டமா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் பாண்டை சில பேர் வெளியில வச்சுட்டு காப்பி ஜெராக்ஸ் காப்பியை அவங்க அப்லோட் பண்ணி அவங்க கொடுக்கறதாவும் கருப்பு கலர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரிஜினல் பாண்டை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பேண்டோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா அக்னாலஜ்மெண்ட்டுக்காக உங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை மறந்துடாம பத்திரமா நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் அனுப்ப போறாங்கன்னு மெசேஜ் வந்ததோ, அப்போ பழைய நம்பரை அக்னாலஜ்மெண்ட் நம்பரை ஓபன் பண்ணாதான் உங்களோட ஃபுல் டீடைல்ஸ், எவ்வளவு பணம் வரப்போகுது, எந்த பேங்குக்கு வரப்போகுது, என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத அவங்க தெரிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செபி தெரிவிச்சிருக்கிறாங்க. IRDA இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது நிதி நிறுவனங்களுக்கு எல்லாம், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எல்லாம் ஒரு கூட்டமைப்பா இருக்கக்கூடிய IRDA என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 15க்குள் 2024 மேக்சிமம் 25,000 ரூபாய் பணம் கட்டுறவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2019 கொரோனா வந்ததுக்கு அப்புறம் 3,500 இருந்து 6,000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2021 10,000 ரூபாய் கட்டுறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2023க்கு அப்புறம் 2024 இப்ப ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் பார்க்க போனாக்கா 18,000 ரூபாய் வரைக்கும் கட்டினவங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லி இருக்கிற அடிப்படையில தமிழக மக்களே, ஆல் இந்தியாவில் இருக்கிற மக்களே, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நடவடிக்கைக்கு கட்டுப்பட்டு இப்போ செபி மூலமாக இந்த பணம் அனுப்பக்கூடிய பணி தொடங்கிடுச்சு. ஜூலை மாசத்துக்குள்ள இந்த பணம் கொடுத்து முடிக்கணும்னு சொல்லி இருக்கிற அடிப்படையில தமிழக மக்கள் மட்டும் இல்லாம ஆல் இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்க முடியுது. இது லேண்ட்னால வாங்கி கொடுக்கறதுனால, லேண்ட் நிறைய இருக்குது, இந்தியாவுல இருக்குது, மோசடி பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தவங்க பேர்ல வச்சு இருக்கக்கூடியவங்கள 2 பேர்ட்ட வித்துருக்காங்க. ஒரே மனையை 2 பேர்ட்ட 3 பேர்ட்ட வித்திருக்கிற அடிப்படையில் தான் இந்த பணத்தை கலெக்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில தெரிவிச்சாங்க. அதன் அடிப்படையில விரைவாக இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் தெரிவிச்சிருக்கிறது, செபியும் தெரிவிச்சிருக்கிறதுனால பணம் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்தி நம்ப தகுந்த செய்தி இன்னைக்கு 5/6/2024 கிடைச்ச அடிப்படையில என் ட்விட்டர் சேனல் சொந்தங்களுக்கும் ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய PACL முதலீட்டாளர் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது மாதிரி சுட சுட ஸ்கேம் வீடியோ மட்டும் இல்ல, என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனாக்கா விழாக் கூட நாங்க போட போறதா இருக்கிறோம். அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இது மாதிரி வீடியோ நீங்க பார்த்து ரசிக்கணும், கொண்டாடணும், ஃபண்டாஸ்டிக்கா நீங்க ஃபன் பண்ணணும்னா ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை ஆடுங்க. நன்றி.